ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நல்லவங்களை பார்க்க முடியுமாங்க? அவரால் மட்டும்தாங்க நமக்கு நன்மையை சொல்லிக் கொடுக்க முடியும். மற்ற எல்லாருமே நமக்கு தீமையும் தீயது தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் கர்த்தர் மாத்திரம் நீ தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மைக்கு என்ன செய்ய, நன்மை செய்ய அப்படின்னு. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரன் இருந்தாங்களாங்க. இந்த 2 குமாரனில் ஒரு குமாரன் கேட்டாராம், தகப்பனே தகப்பனே எனக்கு இந்த சொத்தை பிரித்து கொடு அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த சொத்தை பிரித்து கொடு அப்படின்னு கேட்கும்போது அந்த தகப்பன் என்ன ஒரு வார்த்தை என்ன கேட்கல. ஏன் அப்படின்னா, எப்படி இருந்தாலும் என் மகன் என்ன செய்வான், எல்லாமே செய்வான், ஆனால் திரும்பி என்கிட்ட வருவான் அப்படின்னு. அப்போ அந்த தகப்பன் சொத்தை பிரித்து கொடுத்த உடனே அந்த தகப்பன் அந்த மகன் என்ன செஞ்சிட்டாங்க, தூர தேசத்துக்கு போயிட்டாராம். தூர தேசத்துக்கு போய் எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் என்ன செஞ்சாராம், பன்னிக்கு வச்ச சாப்பாடை என்ன செஞ்சாராம், சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் தகப்பனுடைய அன்பை உணர்ந்தாராங்க. அப்போ அந்த தகப்பனுடைய அன்பை உணர்ந்த போது, எத்தனையோ இருக்குது எங்கள் அப்பா சாப்பாடு கொடுக்குறாரு, ஆனால் நான் சாப்பாடு இல்லாமல் தவிக்கிறேனே. அப்போ அந்த சாப்பாடுக்காக எத்தனையோ நாள் ஏங்கி அழுது நான் எங்கள் அப்பா கிட்ட போனால் நிச்சயமாக என்ன செய்வார், எங்கள் அப்பா எனக்கு சாப்பாடு தருவார் அப்படின்னு. ஆனால் ஓடி வரும்போது அந்த தகப்பன் என்ன பண்ணாராம், அந்த தகப்பன் கட்டி பிடிச்சி அரவணைச்சாராம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அதை கட்டி அரவணைக்கும் போது என்ன கிடச்சதான் தெரியுமாங்க, மோதிரத்தை கொடுத்தாராங்க, செப்பலை கொடுத்தாராங்க, ட்ரெஸ்ஸை கொடுத்தாராங்க. எல்லாமே அவன் இழந்துட்டான். இழந்ததுக்கப்புறம் நீ இழந்துட்ட, நீ சத்தம் ஒன்றுமே நான் ஏற்றுக்க முடியாது, என் சொத்து பத்து எல்லாமே நான் உனக்கு கொடுத்தேன், எல்லாமே நீ இழந்துட்ட, இனி நீ எதுக்கு வர்ற அப்படின்னு ஒரு தகப்பன் கேட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த பிள்ளை மனம் திரும்ப இருக்காதுங்க. அந்த தகப்பன் எதுவுமே கேட்காம அரவணைச்சு கொடுத்தாரு பார்த்தீங்களாங்க, அங்கே தாங்க கர்த்தராகிய இயேசு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ உண்மையாகவே இந்த உலகத்தில் தகப்பனுடைய அன்பையும் தாயோடைய அன்பையும் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு குறைகள் ஏதாவது நம்மள்கிட்ட எதிர்பார்த்து தாங்க தாய் தகப்பன் செய்வாங்களா இல்லையா? ஒரு தாய் இருக்காங்க, ஒரு தகப்பன் இருக்காங்கன்னா நம்ம பிள்ளைங்கள்ட்ட ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் எதிர்பார்ப்பு இருந்து செய்கிறது அது தாய் தகப்பனுக்கு அழகு இல்லைங்க. எதுவுமே எதிர்பார்க்காம தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் இல்லைங்க, அங்கே தாங்க கர்த்தராகிய இயேசு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட தகப்பனை நேசிக்கிறதுக்கு இன்னைக்கு இந்த இடத்துல வர்றதுக்கு ரொம்ப தாமதம் பண்ணுறோம். அப்படிப்பட்ட அன்புள்ள தகப்பனை இன்னைக்கு உலகத்தில் நான் கடன் பாரம் இருக்கேன், பிரச்சனையோடு இருக்கேன், போராட்டத்தில் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா நம்மளை நிந்திச்சு துன்பப்படுத்தி வேதனைப்படுத்துவாங்க. ஆனால் அப்பா மட்டும் என்ன செய்ய மாட்டார், என் மகளே என் மகளே வா மகனே மகளே அப்படின்னு கூப்பிடுவார். அங்கே தாங்க கர்த்தராகிய இயேசு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசாயா 53:2 எடுத்து வாசிங்க பிரியமானவர்களே. இளங்கிளையை போலவும் இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கின்ற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஏங்க, அவர் நம்ம பார்க்கும்போது அவ்வளோ விரும்பத்தக்க ரூபம் இல்லாத இருந்துச்சுன்னா ஒரு தகப்பனுடைய அன்பு எப்படி இருந்திருக்குங்க? நாம் பார்க்கறதுக்கு ஒவ்வொருத்தர் முகத்தை பார்க்கும்போது அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் அதே இதை நம்ம தகப்பனுடைய அழகு எப்படி இருந்துச்சா, நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாத இருந்துச்சாங்க. எத்தனை ஒரு அன்புங்க, எத்தனை ஒரு பாசம். இந்த உலகத்தில் ஒரு தாய் தகப்பனால் கொடுக்கக்கூடாத ஒரு அன்பை நம் தகப்பனால் மட்டும்தாங்க கொடுக்க முடியும். அது என்ன, ஒரு எல்லாத்தையுமே இழந்த நிலையில் ஒரு சூழ்நிலையில் ஒரு அக்கிரமக்காரனாக எண்ணப்பட்டு தன் சிலுவையில் அவர் தன்னைத்தானே அடிமை ரூபம் எடுத்து ஒரு மனுஷ சாயலானார்னா இந்த உலகத்தில் மனுஷ சாயலாக முடியுமாங்க? ஒரு தாய் தகப்பன் இருக்காங்க அப்படின்னா அந்த தாய் பிள்ளைங்களுக்காக தன் வேலைக்காரனாக இருக்க முடியுமாங்க? ஆனால் நம்ம தகப்பன் ஒரு வேலைக்காரனை போல இருந்தாருங்க. அதிகாரத்தை கர்த்தர் பிதாவனர் கொடுத்தாருங்க. ஆனால் அந்த அதிகாரம் கிடச்ச உடனே என்ன பண்ணார் தெரியுமாங்க, அப்படியே அந்த சட்டையை அவுத்து என்ன செஞ்சார், இடுப்பில் கட்டிட்டு சீசர்களுடைய கால்களை கழுவுனாருங்க. அங்கே தாங்க இருக்கு அன்பு. இந்த உலகத்தில் அந்த மாதிரி அன்பு இந்த உலகத்தில் எந்த இடத்துலையும் போய் கிடைக்காதுங்க. ஆனால் தன்னை ஒரு முன்மாதிரியாக அவர் என்ன செஞ்சுட்டு போனார், இருந்துட்டு போனாருங்க. நம்மளும் என்ன செய்ய முடியும், நம்ம பிள்ளைங்களுக்காக தன்னை தாழ்த்த முடியும் அப்படிங்கிறாருங்க. அது நம்ம கையில் ஒப்பு கொடுக்குறாருங்க. சிலுவையில் தூக்கிட்டு போகும்போது அவருடைய இடம் எவ்வளோ தெரியுமாங்க,
85 கிலோ எடை. அவருடைய சரீரத்தின் எடை 85. ஆனால் சிலுவையை தூக்கிட்டு போகிறாருங்க. அந்த சிலுவையின் எடை எவ்வளோ தெரியுமாங்க? 150 கிலோ எடைய பிலாத்துட்ட இருந்து கொல்கத்தா மலைக்கு கொண்டு போகும்போது எத்தனை முறை அப்படியே தடுமாறி கீழே விழுந்து கூர்மையாக இருக்குன்னு சொல்லி ஆணியை புறக்கணிக்கல, பாரமாக இருக்குன்னு சொல்லி சிலுவையில் தூக்கி போடவும் இல்லைங்க. அப்படிப்பட்ட தகப்பனுடைய அன்பு இந்த உலகத்தில் எந்த இடத்துலையும் போய் கிடைச்சாலும் அது கிடைக்கவே செய்யாதுங்க. ஏன் தெரியுமா? அவருடைய அன்பு அவ்வளோ பெருசுங்க. அந்த அன்பு உலகத்தில் எந்த மூலையிலையாவது நம்ம போய் பார்த்தோம்னா அந்த அன்புக்கு சொந்தக்காரர் யாருன்னு நம்ம தேடத்தான் முடியுமா தவிர அந்த அன்புக்கு சொந்தக்காரர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க. அப்போ அந்த அன்புக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவிக்கும் போது அதில் எப்படி இருக்குங்க? ஒரு இடத்துல அழகையும் சௌந்தரியத்தையும் இழந்தாராங்க. அழகையும் சௌந்தரியத்தையும் இழந்தாராங்க. இன்னைக்கு அழகு எல்லாமே வீண் சொல்கிறாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார்னு சொல்கிறாரு. அழகு புகழப்படாதுங்க. அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ தாங்க புகழப்படுகிற ஒரு மகளாக மாறுவாங்க, ஒரு மகனாக மாறுவாங்க. ஆமென், அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1:15 எடுத்து வாசிங்க பிரியமானவர்களே. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் வெண்கலம் போல இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போன்று இருந்தது. தமது வலதுகரத்துல 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். போதும். அதுல அவர் என்ன செஞ்சாரா? அவருடைய சத்தம் எப்படிப்பட்டதா இருந்துச்சா? பெருவெள்ளத்து இரைச்சல் போன்று இருந்துச்சாங்க. ஏசாயா 53:7 எடுத்து வாசிங்க பிரியமானவர்களே. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும், ஒரு ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவர் தம்முடைய வாயை திறக்கல. பெரும் இல்லத்து இரைச்சல சத்தத்தை அந்த சிலுவையில நான் கொடுத்துருக்கேன், நானே கடவுள் சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த பெரும் இல்லத்து இரைச்சல் சத்தத்தை அவர் கொடுத்துருந்தாருன்னா இந்த உலகத்துல என்ன செய்ய முடியாது? ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. ரட்சிப்புங்கிறது சாதாரண விஷயமாங்க. ரட்சிப்புங்கிறது அவருடைய ரத்தம் ஒவ்வொரு சொட்டும் சொட்ட அதை சிந்தி அதில் சம்பாத்தியம் பண்ண அதை கொடுத்தாரு பாருங்களேன், அதுதாங்க உண்மையான ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை இந்த உலகத்தில் எல்லாருமே அற்பமாயின்றோம். அந்த ரட்சிப்புக்கு அவர் கொடுக்குற அந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னா, ஆதாம் இழந்ததை இந்த ஆதாம் நான் சொட்ட என்ன செய்கிறேன், அது ஈஸியாக இழந்தாருங்க. அவர் ஈஸியாக இழந்ததை இவர் பெற்றுக் கொடுக்க எவ்வளோ பாடுபட்டார் தெரியுமாங்க. அழகை இழந்தார், சௌந்தரியத்தை இழந்தார், தன் வாயை திறவாது இருந்தார். எல்லாவற்றையும் பார்க்கும்போது தகப்பனுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? அழகு இழந்தாருங்க, சௌந்தரியத்தை இழந்தார், வாயை திறவாது இருந்தார். இப்படி ஒவ்வொன்றையும் ரசித்து பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு அன்பாக இருக்கும் தெரியுமாங்க. ஒரு சாதாரண ஒரு அன்புக்கிட்ட நீங்கள் நம்மக்கிட்ட வரலங்க. அவருடைய அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு மாசு இல்லாத ஒரு அன்புங்க, ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்புங்க. நம்மள்கிட்ட கொடுத்த அன்பு எப்படிப்பட்டது? அப்படிப்பட்ட அன்பை நமக்கு கொடுத்தாருன்னா அவர் எவ்வளோ பெரிய தகப்பனாக இருந்திருப்பாரு. அதே இதில் ஏசாயா 53:10 எடுத்து வாசிங்க புரியுமாங்களே. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருடைய கரம், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தருடைய சித்தம் என்னது? அவர் கையினால வாய்க்கும். அவருடைய ஆத்மா எப்படிப்பட்டதா இருந்துச்சான்? குற்ற நிவாரண பலியாக நின்றுச்சாங்க. நம்ம சந்ததியை பார்த்து என்ன செஞ்சாராம்? அவ்வளவு அன்பு செலுத்தினாராங்க. குற்ற நிவாரண பலியாக. இன்னைக்கு உலகத்தில் தப்பே நம்ம செய்யலை, ஆனால் தண்டிக்கப்படுவோமா? நான் தப்பே செய்யலையே, அப்புறம் ஏன் நான் தண்டிக்கப்படுறேன் அப்படிமோ? இல்லைங்க, அப்பா கிட்ட வந்துட்டா நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறதாங்க கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அவர் ரொம்ப நல்லவருங்க. இந்த உலகத்தில் நல்லவரை நான் பார்க்கவே முடியாது. நான் ஒரு இந்து பூசாரி குடும்பத்துலேருந்து வந்தவங்க. இந்து பூசாரி குடும்பத்துலேருந்துனா அநேக வேதனை இருக்கும், அநேக துக்கங்கள் இருக்கும், அநேக பாடுகள் இருக்கும், அநேக பிரச்சனைகள் இருக்கும், எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அன்பு மட்டும் இருக்காதுங்க. இந்த அன்பு இல்லாதனால இந்த அன்புக்காக ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? வாசலில் உட்காந்து பார்த்துருந்தேங்க.
என் தாய்க்கும் தகப்பனுக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை அப்படிங்கும்போது ஒரு பாரமாக இருந்ததுங்க. ஒரு பாரமாக இருந்துச்சு. அவளை கட்டி கொடுக்கணும், அவளை பாரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தனை மட்டும்தாங்க இருந்துச்சு. ஏன்னா அவங்களும் ஒரு தாய் தானே. அந்த தாய்க்கு அந்த ஒரு இரக்கம் கூட இல்லாமல், ஒரு அன்பு இல்லாமல் நம்மளை கட்டி கொடுக்கணுன்ற பாரம் மட்டும்தான் நாங்கள் இருந்துச்சு. ஆனால் பாரமாக இருக்குன்னு சொல்லிட்டு கீழே இறக்கி வைக்கல, கூர்மையாக இருக்குன்னு சொல்லி புறக்கணிக்கவும் இல்லைங்க. அப்படிப்பட்ட நல்ல தகப்பனுடைய அன்பு எனக்கு எப்படியா கிடைக்கும்னு சொல்லிட்டு வாசல் நான் உட்காந்து ஏங்கிட்டே உட்காந்துருப்பேன். எனி டைமும் எப்போதுமே அவங்க சண்டை போட்டே இருப்பாங்க. எப்போதுமே பிள்ளைங்க முன்னாடி சண்டை போட்டுகிட்டே இருந்தோம்னா அந்த பிள்ளைங்க எப்படி மாறும் தெரியுமாங்க? ரவுடியாக மாறிடுங்க. அதுக்கு என்ன அப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம பிள்ளைங்க, நம்ம தாய் தகப்பன் தாங்க பிள்ளைங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். அப்போ நம்மளே சண்டை போட்டே இருந்தால், நம்ம பிள்ளைய பாரமாக நினச்சிட்டு இருந்தால் கர்த்தரை எப்படிங்க ஆசீர்வதிக்க முடியும்? பிள்ளைங்களை குறித்து பாரமாக நினைக்கிறது, பிள்ளைங்களுடைய சுதந்திரத்தை விட்டு கொடுக்க முடியல. ஆனால் பிள்ளைங்க சுதந்திரமாக போயிட்டு வரட்டும் அப்படின்னா அதுவும் விட முடியல. ஏன்னா அப்பா சொல்லியிருக்கிறாரு, எருசலேம் குமாரத்தியிலே நீ எனக்காக அழுகாத, உனக்காகவும் பிள்ளைக்காகவும் அழுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கிறார தவிர அடிக்க சொல்ல, துன்புறுத்த சொல்ல, வேதனைப்படுத்த சொல்லுங்க. பிள்ளைங்களை அடிக்கிறதும் துன்புறுத்துறதும் வேதனைப்படுத்துறதும் தன் தாய் தகப்பன் அதை கண்ணு முன்னாடி, பிள்ளைங்க கண்ணு முன்னாடி சண்டை போட்டு அந்த பிள்ளைங்களுடைய மனநிலைமை எப்படி பாதிக்கும் தெரியுமா? அடுத்த இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அந்த பிள்ளை பாதிக்கப்படுங்க. நானும் இப்படி தான் செய்யணும் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய இடத்துல பாதிக்கப்படுறத பார்த்துருக்கேன். ஒரு பிள்ளைய கட்டப்பையில் தூக்கி எறிஞ்சு, பொம்பளை பிள்ளைய தூக்கி பாரமாக இருக்குன்னு சொல்லி தூக்கி எறிஞ்ச காலமாக பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு இடத்துல பார்த்தா, தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை. அந்த அளவுக்கு லவ் பண்ணி தான் திருமணம் முடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க மனைவி போயிட்டாங்கன்னா அந்த பிள்ளைய அப்படியே கழுத்தறுத்து அப்படியே கொண்டிருக்கிறாங்க. இது எப்படிங்க பாரமாக இருக்கும்? ஏங்க அவங்க போயிட்டா என்ன, பிள்ளைங்க இருக்குது, அந்த பிள்ளைங்களுக்காக வாழணும் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் இன்னைக்கு நிறைய இடங்களில் இன்னைக்கு அந்த மாதிரி பார்க்குறது, செய்தியை பார்க்கும்போது எப்படி இருக்குது தெரியுமாங்க? பெத்த பிள்ளைய கொள்றதுக்கு எப்படிங்க மனசு வரும்? இப்போ அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்ம மேலே இரக்கமாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க. அப்போ இந்த இடத்துல இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மா எப்போதுமே சண்டை போட்டே இருப்பாங்க. வாசலில் உட்காந்து ஏங்கி அழுதுகிட்டே உட்காந்துருப்பேன். எனக்கு அன்பு கிடைக்கலையே, பாசம் கிடைக்கலையே, யார் என்னை அன்பு காட்டுவா, யார் என்னை நேசம் காட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் போய் உட்காந்துருப்பேன். அந்த வாசலில் உட்காரும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா, அப்படியே அவங்களுக்கு பாரமாக தான் தெரியும். ஏன்னா எப்போ ஓடும், எப்போ அப்படியே அந்த சிண்டிலே இருப்பாங்க. அப்போ ரொம்ப பாரப்பட்டுக்கிட்டே உட்காந்துருப்பேன். அப்போது ஒரு சகோதரி வந்தாங்க, சண்டே கிளாஸ்லேருந்து ஒரு டீச்சர் வந்தாங்க. என் மகளே, நீ தொடர்ந்து நான் பார்க்குறேன், நீ அழுதுகிட்டே இருக்கிறியே, நீ வரையாம்மா, சண்டே கிளாஸ்க்கு வரையான்னு கூப்பிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், சண்டே கிளாஸ்லேருந்து ஒரு நன்மை வருமா, எங்கள் அப்பா அம்மா மாறுவாங்களா, எங்கள் அண்ணன் மாறுவாங்களா அப்படின்னு சொல்லி பழைய நிறைய கேள்விகளோடு இருந்தேங்க. எல்லாம் ஒரு கனவோடு இருந்தேன். எங்கள் அப்பா அம்மா என்கிட்ட பாசமாக இருக்கணும், எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏக்கத்தோடு பாசத்தோடு அப்படி ஏக்கத்தில் உட்காந்துருக்கும்போது தான் அந்த சகோதரி கூட்டு போனாங்க. அப்போ நாசரத்திலேருந்து ஒரு நன்மை உண்டாகுமோன்னு சொல்லி நார்த்தான் வேல் கேட்டது போல் அப்படியே நான் கேட்டு போகும்போது அங்கே இருக்கிற சந்தோஷம் அந்த இடமே சுற்றிட்டு இருந்தேங்க. ஏன் தெரியுமா? இந்த இடத்துல இருக்கிற சமாதானம் இந்த உலகத்தில் எந்த இடத்துலையும் கிடைக்காதுங்க. இந்த இடத்துல இருக்கிற சமாதானம், இந்த இடத்துல நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளை என்ன செய்யும் தெரியுமா? வாழ வைக்கத்தான் தெரியுமே தவிர அவர் சாக வைக்க தெரியாதுங்க. சாகரோடைய சாவை கர்த்தர் விரும்புறதில்லை. அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள ஒரு தகப்பனாக இருக்கும்போது நான் எப்படியோ ஒவ்வொரு நாளும் ஏங்கினேன், இந்த அன்புக்கு சொந்தக்காரர் யார், இந்த அன்புக்கு சொந்தக்காரர் யாருன்னு. அப்போ நான் அன்பை கிடைச்ச உடனே ஒரு சந்தோஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு நாளும் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கேன். வாரம் எப்படா வரும், எப்போ நம்ம அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி முன்னக்கூட்டியே ஓடுவேங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். எப்போதுமே பெற்றவங்களுக்கு நம்ம பாரமாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு நிறைய ட்ரிப்பு மறிக்கவும் போயிருக்கிறீங்க. அரளிவதி அரைச்சி குடிச்சிருக்கேன், குண்டிமுத்து அரைச்சி குடிச்சிருக்கேன். எல்லாத்தையும் எது கிடைக்குதோ நான் மறிச்சிட்டானா எங்கள் அப்பா அம்மா சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லி நிறைய ட்ரிப்பு அப்படி செஞ்சுருக்குறேங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது. ஏன்னா நான் பாரமாக இருக்கிறேன், தாய்க்கு தகப்பனுக்கு நான் பாரமாக இருக்கிறேன். அந்த பாரம் தான் என் மனசுக்குள்ளே தோணுச்சு தவிர எனக்கு வேறு எதுவும் தோணலை. ஏன்னா எங்கள் வீட்டில் மறிச்சவங்களுடைய ஆவியை கூப்பிட்டவங்க, எங்கள் வீட்டில் 4 பேர் மறிச்சிருக்காங்க. 4 பேர் செய்வனில்லை. அப்போ 4 பேரையும் கூப்பிட்டு படையல் வைப்பாங்கங்க, அவ்வளோ பெருசா. அப்போ படையல் வச்சு அப்படிப்பட்ட இடத்துல இந்த இடத்துலேருந்து ஒரு பிச்சையாக என்னை கர்த்தர் கூப்பிட்டு வந்தாருங்க. இந்த இடத்துலேருந்து யாரும் வர முடியாதுங்க. ஏன்னா பயம் இருக்கும், அப்பாட்ட வந்துட்டா அங்கே அடிப்பாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் என் தகப்பன் அதுலேருந்து என்னை வேறு பிரிக்கிறதுக்காக அவர் பட்ட பாடு அதிகமாக இருந்துச்சுங்க. அவர் பட்ட கஷ்டங்கள் அதிகமாக இருந்துச்சுங்க. 39 அடிகள்ங்க. ஒரு சாட்டையில் 9 பிரிவுகளாக பிரித்தா அதில் பிரித்தா எப்படி இருந்துச்சு தெரியுமாங்க? கண்ணாடி தூக்கிட்டு இருந்துச்சுங்க, இரும்பு குண்டு இருந்துச்சு.
அது பிற்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு அப்படியே மரத்தை போல அப்படியே நிப்பாட்டி அப்பாவை இந்த கை இந்த பையன் பிடிச்சிட்டு இந்த பக்கம் நின்று அந்த சாட்டையில் அப்படியே பிற்கப்படுது பார்த்தீங்களாங்க. அது சாதாரண ஒரு அடி இல்லைங்க. ஒரு தாயால் அந்த அன்பு கொடுக்க முடியாது, ஒரு தகப்பனால் அந்த அன்பு கொடுக்க முடியாதுங்க. அந்த அன்பை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிட்ட மட்டும்தாங்க அந்த அன்பு உலகத்திலே கிடைக்கும், எந்த இடத்துலையும் கிடைக்காதுங்க. அப்படிப்பட்ட ஒரு அன்புக்காக ஏங்கி தவிக்கும் போது எங்கள் அம்மா அப்பா அப்படியே அதுக்குள்ளே மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை விரட்டி அடிக்க ஓடி வந்தாங்க. நான் இந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் ஓடுவேன், இந்த பக்கம் வந்தா இப்படி நிறைய ட்ரிப்பு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அப்போ என்ன செய்வேன், ஓடி போய் இந்த பக்கம் ஓடி போய் வீட்டில் போய் பாம்போலும் பிரதியாகமாக உட்காந்துக்குவேன். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து கர்த்தர் என்னை ஒரு கிருபையா இன்னைக்கு பிச்சையா என்னை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாருங்க. இந்த உலகத்தில் அந்த மாதிரி இடத்துல இருந்து கொண்டு வர முடியாதுங்க. பாரம் இருந்தால் தாங்க கொண்டு வர முடியும், வேதனை இருந்தால் தாங்க கொண்டு வர முடியும். தகப்பனும் தாயும் இருதயத்தை அடைச்சா தாங்க கர்த்தருடைய அன்பு என்னன்னு தெரியும். ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து வரும்போது எத்தனையோ நாட்கள் எத்தனையோ வேதனைகள் இப்படியே கடந்து போனது. திருமண வயசு வந்துச்சு. அதுக்கப்புறம் நீ சண்டே கிளாஸ் போக வேண்டான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு காரணத்துக்காக நீ நிப்பாட்டாங்க. நடு சென்டரில் ஒரு கம்பி இருந்துச்சு. எங்கள் அப்பா எனக்கு ஒரே ஒரு வசனம் சொல்லி கொடுத்தாரு. ஆனால் நிறைய சொல்லி கொடுத்தாரு. ஏன் மனசுக்குள்ளே அப்படி இருந்துச்சு ஒரே ஒரு வசனம். சங்கீதம் 1 துன்மார்க்கன் வழியில் நடவாமலும் பாவிகள் வழியில் இல்லாமலும் பரியாசகர் உக்காடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் நீர்க்காலிங்க ஓடத்தில் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனி தந்து இலையுதிராத மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் பாய்க்கும். இந்த ஒரு வசனம் சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் அம்மாவும் நானும் அந்த எப்போதுமே அந்த இடத்துல உட்காந்து பரியாசம் பண்ணுறது தான் எங்களை வேலை. ஏன்னா மற்றவங்க போகிறது வாரதை, இவங்க குண்டா இருக்காங்க, இவங்க ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு இந்த வார்த்தையை சொல்லிக் கொடுக்க அந்த நேரத்தில் ஆள் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் இந்த வார்த்தை உள்ளே போனதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், இந்த வார்த்தை உள்ளே வந்ததுக்கப்புறம் நாங்கள் வர முடியாதுமா அப்படின்னு. ஒரு தாயாக இருந்தால் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு கீழ்ப்படிலைன்னா உடனே என்ன செய்வாங்க, அடித்து நொறுக்கிறது தான் வேலையை போச்சு. அப்படிப்பட்ட இடத்துல இருந்தேன். அப்படிப்பட்டது அந்த கம்பியில் கட்டி வச்சு என்னை அடித்து நொறுக்குனாங்க. இந்த முட்டியிலேருந்து இந்த கால் வரைக்கும் எந்த அளவுக்கு வலிக்குமோ அவ்வளோ தூரம் அடித்தாங்க. அப்பா வலிக்குது, அப்பா வலிக்குது, அப்பா வலிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கத்தலோடு கத்துனீங்க. ஏன்னா ஏசப்பா சொல்லி கொடுத்தாரு, உங்கள் அப்பா அம்மா உனக்கு ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டார். ஆமாப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அப்போ எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது, நீ அவங்கள சபிச்சிடாத, என் மகளே என் மகனே நீ சபிச்சிடாத. தாயின் தகப்பனையும் இன்னைக்கு வேணா அடிக்கிறது துன்புறுத்துறது எல்லாத்துக்கும் நல்ல சந்தோஷமா இருக்கும். ஆனால் நம்ம காலத்தில் அது பெரிய வேதனையாக இருக்குங்க. அது நமக்கு பாரமாக இருக்கும். ஒரு தாய் தகப்பன் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைய பெற்றெடுக்கிறாங்க அப்படின்னா அந்த தாய் தகப்பனுக்கு நம்ம ஒரு வார்த்தை கீழ்ப்படலனவுடனே அவங்களுக்கு கோபம் வந்தாலும் அந்த கோபத்தில் என்ன செய்வாங்க, நம்ம சரின்னு போகிறது தாங்க அதோட அன்பு இருக்குது. ஏன்னா சிலுவையில் தொங்கும்போது கூட அவங்க மரியாதைம்மா தனியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மகனை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க, பொறுப்பு கொடுத்துட்டாங்க, பிடிச்சிட்டு போனார். மன்னிப்பு கொடுத்தாரு, ரட்சிப்பை கொடுத்தாரு, பொறுப்பு கொடுத்தாரு, தவிப்பை கொடுத்தாரு, முனிப்பை கொடுத்தாரு, ஒப்புவிப்பை கொடுத்தாரு. இப்படி 7 காரியங்களும் சிலுவையில் தொங்கி அப்படியே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு போனாருங்க. எல்லா காரியமும் முடிந்தது அப்படின்னு சொல்லி தன் தலையை சாய்த்து தன் ஆவியை ஒப்புவித்தாருங்க. அப்படிப்பட்ட நல்ல தகப்பனுடைய ஒரு பிள்ளைங்களை நம்ம இருக்கும்போது தாய்க்கு என்ன செய்யணும் அப்படின்னா, பெற்றோர்களுக்கு கனம் பண்ணு சொல்லி கொடுக்குறாரு. பெற்றோரை இழிவாக பேசாத, இழிவாக நினைக்காத, இழிவாக இது பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்ம வேதம் மட்டும்தாங்க சொல்லிக் கொடுக்கணும், வேற எந்த இதுவும் சொல்லிக் கொடுக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலை என்னை அடிக்கிறதுனால எனக்கு தாங்க முடியல. ஆனால் நான் அந்த வார்த்தை பேசுவேன்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மகளே நீ அதை பேசாத, நீ அதை சொல்லாத அப்படின்னாங்க. நான் அதை சொல்லியிருந்தோம்னா எங்கள் அப்பா அம்மா இன்னைக்கு சபிச்சு போயிருப்பாங்க. எங்கள் அப்பா அம்மா சபிக்கக்கூடாதுன்றக்காக தான் அவர் நேச்சாருங்க. தகப்பன் நேச்சதுனால தான் அந்த ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. திருமண நாள் வந்தது. திருமண நாளுக்காக காத்திருந்தோம். திருமண நாள் வரும்போது என்ன பண்ணாங்க, எங்கள் வீட்டில் எல்லாத்தையுமே சர்ச்சுக்கு போகக்கூடாதுட்டாங்க. ஏன்னா இங்கே கொடுக்குற வார்த்தை உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம இந்த வார்த்தையை சொல்லும்போது அதை சபிச்சிடுவோமே அப்படின்ற எண்ணம் தெரியல. நம்ம என்ன பேசுகிறோமோ, நம்ம என்ன விதைக்கிறோமோ அது நிச்சயமாக வருங்க. நம்ம என்ன விதைக்கிறோமோ அது நிச்சயமாக வரும். அவர் சொல்கிறார், அப்பா சொல்லி கொடுத்தாரு, நீ என்ன விதைக்கிறியோ, ஒருத்தங்களை பரியாசம் பண்ணியா அது உனக்கு அதே திருப்பி வரும். அவங்கள என்ன துக்கப்படுத்துறியா, துன்மார்க்கமாக இருந்தியா, எல்லாமே நீ எப்படி எப்படி இருக்கிறியோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்படியே நான் வெளியே வந்துட்டேன். திருமணம் நாளும் வந்தது. திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணும்போது சர்ச்சுக்கு போட மாட்டேனாங்க. அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஜாதகத்தை போய் பார்க்க போனாங்க. ஜாதகத்தை போய் பார்க்கும்போது இந்த ஜாதகத்தில் எனக்கு எப்படியாவது ஒரு நன்மை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் ஜாதகத்தை நம்பி ஏக்கத்தோடு உட்காந்துருப்பாங்க. ஆனால் அந்த ஜாதகத்தில் எனக்கு என்ன வார்த்தை வந்துச்சு தெரியுமாங்க, எங்கள் அம்மா பார்த்துட்டு வந்தாங்க. பார்த்துட்டு வந்து வாசலில் போய் நிற்கிறேன்.
எங்கள் அப்பா அம்மா பேசின ஒரு வார்த்தை, இந்த சனியனை எப்போ போவோம், இந்த சனியனை இருந்தால் எங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. தம் பிள்ளைய சனியன்னு சொல்கிற அளவுக்கு நான் ஒரு பாவியாக போயிட்டேன். நான் ஒரு பாவி ஆயிட்டனே, என்னால் வாழ முடியலப்பா, என்னால் இருக்க முடியல. படுக்கும்போது நடக்கும்போது எல்லா நேரத்துலையும் சனியனை எப்போ போகும், எனக்கு ஆசீர்வாதம் இல்லையே. அதையே இருதயத்தையே ஆழமாக குத்துச்சுங்க. அப்போ சொல்லி கொடுத்தாங்க இந்த வார்த்தை, திருமணம் முடிச்சு போகும்போது இந்த சனியை நீங்கள் வரவே கூடாதுன்னாங்க. மரணமோ ஜீவனம், உன் கணவர் வீட்லேயே சாவுன்ற மாதிரி சொல்லி கொடுத்து அனுப்பி வச்சாங்க. அவங்க திருமணம் முடிச்சு மதுரைக்கு வந்தோம். மதுரைக்கு வந்தால் பாதை குறுகலான பாதை. என் கணவர் எப்படின்னா ரொம்ப ராயலாக இருக்கணும், ரொம்ப பெருமை, எந்த அளவுக்கு இருக்கணுமோ அவங்க சொந்தம் பந்தம் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்தார். அவ்வளோ பெரிய பஸ்ஸில் பிடிச்சி கூட்டு வந்தார். ஆனால் அந்த பஸ்ஸு எங்கள் அத்தை வீட்டுக்குள்ளே போகாதுன்ட்டாங்க. ஏன்னா அந்த சந்து சின்னது, அந்த சந்துக்குள்ளே போகாது. அப்படின்னோடனே அந்த சந்துக்குள்ளே அந்த டிரைவர் சொன்னார், ஐயா இது என்ன செய்யாது, இந்த சந்துக்குள்ளே போகாது, கொஞ்சம் இறங்கி போகிறீங்களான்னு கேட்டாங்க. இந்த ஒரு வார்த்தை தாங்க கேட்டாங்க. என் கணவருக்கு சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அது அவமானமாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும், அவர் வேதனையாக இருக்கும், நாளைக்கு என்னை கேவலமாக பேசுவாங்க, என்னை எல்லாம் நிந்திப்பாங்க, என்னை துன்பப்படுத்துவாங்கன்னு சொல்லி இந்த ஒரு வார்த்தையில் அவர் அந்த கன்னத்தில் அடித்த அடியில் அந்த டிரைவர் வெளியே போயிட்டாருங்க. இதுதான் நான் முதல்ல என் கணவருடைய அன்பை பார்த்தேங்க. நொறுங்கி போனேன், என் கணவருடைய அன்பை பார்த்து நொறுங்கி போனேன். எல்லார்ட்டையும் அடி வாங்கிட்டு வந்து கணவர்கிட்டையும் நிற்கணுமாப்பா, என்னால் வாழ முடியாதுப்பா. எல்லாருமே எதிரியா பார்த்தாங்க. வானத்தை அந்தாது பார்த்தேன். எபேசியர் 5:24 மட்டும் வாசிங்க பிரியமானவர்களே. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். மனைவிகளும் சொந்த கணவருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேணும். இந்த வார்த்தை சொன்னாருங்க. இந்த வார்த்தை சொல்லும்போது நான் அப்படியே அண்ணாந்து பார்த்தேன். அந்த வார்த்தையை நான் மறந்துட்டேன். ஆனால் சூழ்நிலை வரும்போது அந்த வார்த்தையை என்னை நினைவுபடுத்துது. இந்த வார்த்தைக்கு தான் உன்னை நான் கொண்டு வந்து நிறுத்துறேன். உன் கணவரை நான் மனம் திரும்ப வைக்கிறதுக்கு தான் அந்த மிருகத்தை, அந்த மனுஷனாக இருந்ததை அது மிருகமாக மாற்றினதுனால அது மிருகமாக இருக்கிறாரு. அந்த மனுஷனை, அந்த மகனை நான் மாற்றுறதுக்கு தான் உன்னையே அழைச்ச மகளே அப்படின்னாரு. அப்படியே சுக்குநூறாக உடஞ்சி போய் அந்த இடத்துல அப்படியே நின்றேன். ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியாது. தொடர்ந்து வீட்டுக்கு கூட்டு வந்ததுலேருந்து அவருக்கு நல்ல, இப்போ நம்ம படம் பார்க்குறதுலாம் ஒரு பொழுது பார்க்கறதுக்காக போவோம். ஆனால் என் கணவர் போகிறது எதுக்காக தெரியுமா? அவளை எப்படி அடிச்சு நொறுக்கலாம், அவளை எப்படி துன்புறுத்தலாம், அவளை எப்படி வேதனைப்படுத்தலாம். ஏன்னா அழகு அவர் கண்ணை மறைச்சிருச்சுங்க. அழகு அவர் கண்ணை மறைச்சு அவர் போராடுறாரு. இந்த அழகு இருந்தால் தான் நான் உன்னை நேசிப்பேன்ற அளவுக்கு இருதயம் போச்சு. இன்னைக்கு அழகை வெறுத்தாரு, ஆனால் அன்னைக்கு அழகை நேச்சு இவளை எப்படி அடிக்கலாம், எப்படி துன்புறுத்தலாம், எப்படி வேதனைப்படுத்தலாம் அப்படின்ட்டு படத்தை பார்த்துட்டு வருவாங்க. பார்த்துட்டு வந்துட்டு இந்த கையை எப்படி வச்சுக்குவாங்க. இந்த கையை எப்படி வச்சுட்டு எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ, தாயிட்ட இந்த அளவுக்கு அடி வாங்கினது, தகப்பன் கணவர்கிட்ட இந்த இடத்துலேருந்து இந்த வரைக்கும் செம அடி அடிப்பார், அடிச்சு நொறுக்குவார். எனக்கு வலி தாங்க முடியல, அப்பா வலிக்குது, அப்பா வலிக்குது, அப்பா வலிக்குது, எப்பா வலிக்குது, வலிக்குது வலிக்குதுன்னு அப்படி தாங்க சொல்ல முடிஞ்சு. ஏன்னா என் கணவரை நீ உண்மையாக நேசிச்சேன்னா அந்த ஒரு வார்த்தை சொல்லாதேன்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்தாரு ஆண்டவர். ஆனால் வலி தாங்க முடியல, அப்பா எனக்கு வலிக்குதுப்பா, ஆனால் என்னால் முடியல. எவ்வளோ தூரம் வலி தாங்க முடியும், எவ்வளோ தூரம் வேதனைப்படுத்த முடியும்? தாய் தகப்பன் தான் என்னை புரியல அப்படின்னா கணவர் எப்படிங்க புரிந்து கொள்ள முடியும்? கணவர் என்னை புரிந்து கொள்ள முடியாம என்னை அடிக்கிறதோ என்னை மிதிக்கிறதோ வேதனைப்படுத்துறதுமா இருப்பார். ஏன்னா மார்க்கெட்டு வேலைக்கு போயிட்டு வர்றதுனால அவருடைய கையை பார்த்தீங்கன்னா இரும்பா இருக்கும். அந்த கையினால அடிக்கும்போது வலி தாங்க முடியாமல் துடிச்சு போவாங்க. டாக்டர்கிட்ட கூட்டு போனார். டாக்டர் சொன்னார், ஏம்மா தினம் தினம் வரைய பேசாமல் உங்கள் கணவரை ஜெயிலில் பிடிச்சி போடு அப்படின்னு. ஐயா நீங்கள் டாக்டராக இருக்கிறீங்க, என்னை படைச்சவர், என்னை பெற்றவர், என்னை வளர்த்தவர், தாயின் கற்பத்திலேருந்து என்னை பிரித்தெடுத்தவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு வார்த்தை, கணவருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படி. அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும் அப்படின்னா அப்போ தான் உனக்கு ஆசீர்வாதம் வரும்னு எனக்கு கற்றுக் கொடுத்தாரு.
அப்போ அதை ஒவ்வொரு நாளும் அந்த டாக்டர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், ஐயா என்னைய படைச்சவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது அந்த வார்த்தை, அதனால் நான் என் கணவரை என்ன செய்ய மாட்டேன், வார்த்தையை நல்லா கொள்ள மாட்டேன், அவரை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி எத்தனையோ ட்ரிப்புங்க ஒரு மூளையில் உட்கார வச்சு எவ்வளவோ அடிக்க முடியுமோ அவ்வளவோ அடிப்பார், எவ்வளோ துன்புறுத்த முடியுமோ. ஓயாம அவருக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பாத்ரூம் தாங்க. நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன், எப்போ எந்திப்பாரோ அப்படின்னு. ஒரு பேசக்கூட விட மாட்டார், இந்த வார்த்தையை கூட பயப்படுவேன். அந்த வார்த்தையில் உட்காந்துருக்கும் போது உள்ளே போய் உட்காந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்பேன். அந்த ப்ரேயரில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரே ஏற்றுவார், உள்ள பாத்ரூமில் போய் விழுந்து கிடப்பேன். இப்படி நிறைய நாட்கள் நடந்தது. இப்படியே என்னை கொடுமைப்படுத்துறாரு, இப்படியே என்னை பாடுபடுத்துறாரு, இப்படியே என்னை கஷ்டப்படுத்துறாருன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பேனே தவிர ஒரு வார்த்தை கூட. அப்பா சொன்னார், உன் சத்துருக்களை ஸ்நேகிங்க, உங்களை பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்யுங்க, உங்களை நிந்திக்கிறவங்களுக்காக துன்பப்படுத்துறவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க சொல்லி கொடுத்த தகப்பனவர். உனக்கு வீட்டாரே உனக்கு சத்ருவாக இருப்பாங்க, அந்த சத்ருவை என்ன செய்ய, ஜெபம் பண்ணு, நான் நிச்சயமாக விடுதலை கொடுப்பேன்னாரு. நான் ஜெபிக்க மட்டும்தாங்க செஞ்சேன். ஒரு வார்த்தை கூட எங்கள் அப்பா மீறி எனக்கு என் வாயிலேருந்து திறந்து கூட விடவில்ல. ஏன்னா அவர் அதிகமாக என் கணவரை நேச்சாருங்க, அவ்வளோ நேச்சார். பாவிகளாக இருக்கையில் அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாருங்க. நம்ம எல்லாருமே பாவத்தில் இருக்கும்போது தாங்க அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து அடிமருவம் எடுத்து சிலுவையை சுமந்தார். அப்படிப்பட்ட தகப்பனுடைய அன்பை நான் கேட்டு கேட்டு ஒவ்வொரு நாளும் யோசித்தேன், அப்பா வலிக்குதுப்பா, ஒவ்வொரு நாளும் வலி தாங்க முடியல அப்படின்னு. ஆண்டவர் 2 பிள்ளையும் கொடுத்தாரு. தன் தாயை தகப்பன் அடித்தார், தாயை அடித்தார், சொந்தத்தை அடித்தார், என்னை அடிச்சிட்டாரு, என் பிள்ளையும் அடித்தார். அடித்த கை என்றைக்குமே உரையில் போட முடியாதுங்க. கத்தி எடுத்துவேன், கத்தினால் மடிவான்ட்டு அந்த கத்தியை உரையில் போடுன்னு சொல்லி கொடுக்க ஒரு இயேசு கிறிஸ்து தேவைப்பட்டுச்சுங்க. பேதுருவை பார்த்து நீ உரையில் போடுன்னு சொல்லி கொடுத்தாரு, ஆனால் என் கணவருக்கு உரையில் போடு சொல்லி கொடுக்கலங்க. அதனால அவர் எந்த அளவுக்கு அடிக்க கை என்றைக்குமே நிற்காதுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ மட்டும் வந்தால் தாங்க அந்த கை நிற்கும். ஏன்னா அவருடைய அன்பு நிற்க வைக்கும், அவருடைய பாசம் நிற்க வைக்கும், அவருடைய இரக்கம் நிற்க வைக்கும், அவருடைய கிருபை நிற்க வைக்கும். அவருடைய அன்புக்கு அளவே முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு அன்பு தேடி ஓடி போனால் கூட இந்த இடத்துல எந்த இடத்துலையும் கிடைக்காதுங்க. அப்படிப்பட்ட ஒரு அன்பு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட போய் தேடிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அருமையாக 2 பிள்ளைகளை கொடுத்தாரு. ஒரு பிள்ளை ஊமையாக இருந்தது, ஒரு பிள்ளை நோயோடு இருந்தது. கணவர்கிட்ட அடி வாங்கினா பிள்ளை ஊமையாக இருந்தது கூடயும் பார்க்க முடியல. பிள்ளை 20 நாள் ஆஸ்பத்திரியில் இருப்பேன், 10 நாள் வீட்டில் இருப்பேன். எங்கள் அத்தை ஒரு வார்த்தை சொல்லிச்சு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னு தெரியாது. எங்கள் அத்தை சொன்னாங்க, இவன் செத்து ஒழிஞ்சா நல்லா இருக்குமேனு. அந்த பிள்ளையை பார்த்து சொன்னாங்க, செத்து ஒழிஞ்சிருந்தா நல்லா இருக்குமேனு சொல்லும்போது மகனை சொல்ல முடியல, பேரனை சொல்லி சபிச்ச அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் அவனுக்கு அதிகமாக இருந்துச்சு. அதிகமாக நோயோடு இருந்தேன், அதிகமாக பாரத்தோடு இருந்தேன். அதனால தான் தாய் தகப்பன்கிட்ட மட்டும் சாபத்தை வாங்கக்கூடாதுங்க. தாய் தகப்பன்கிட்ட மட்டும் என்றைக்குமே சாபத்தை வாங்கினோம்னா அது நம்மளை மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் தாங்க கொண்டு போகும். தாய் தகப்பனை அவர் நேசிக்க சொல்கிறாரு, அவர் கனப்படுத்த சொல்கிறாரு. ஒரு தாய்க்கு ஒன்றும் தெரியல அப்படின்னா கூட அந்த தாய்க்கு அன்பாக சொல்லி கொடுக்குறதுக்கு தான் ஒரு மகளை ஆண்டவர் கொடுக்குறாரு. இப்படியே இருந்துகிட்டு இருக்காரு. பிள்ளைங்க அப்படியே சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப முடியாமல் வந்துட்டே இருந்துச்சு. இவன் ஊமையாக இருந்ததுனால இவனுக்கு என்ன எப்படி இவனை ஃபேஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்படியே அவன் இவரை அடிக்கிறதான் பார்த்துக்கிட்டே இருந்தானே தவிர என் பிள்ளைய அப்படியே விட்டேன். சின்ன பிள்ளைய ஓயாமல் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போவேன். ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகும்போதே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 5 நாளுங்க, 5 நாள் மரண அவஸ்தைப்பட்டுச்சுங்க. ஏன் மரண அவஸ்தைப்பட்டுச்சு தெரியுமாங்க? ஒரு தாய்கிட்ட இருந்து வார்த்தை, பேரனை சபிச்ச அந்த ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை 5 நாளும் ஒரு பக்கம் தலைவலி, ஒரு பக்கம் வாமிட்டு, ஒரு பக்கம் வயிற்றால தொடர்ந்து போகுது. 4 நாள் ஆச்சு. 4 நாளும் எங்கேயாவது என் பிள்ளைய காப்பாற்றணும் சொல்லி போராடுன்னு தவிர எங்கே கூட்டு போகணும்னு தெரியல. ஏன்னா வீடை தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது, ஆஸ்பத்திரி தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்போ தான் 5ஆவது நாள் அப்பா என்ன சொன்னாங்க, நீ ஜிஹெச் கூட்டிகிட்டு போ, நீ பெரிய ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனார். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளைய நான் கரெக்டாக 6 மணிக்கு சாயங்காலம் கூட்டு போகிறேன். நைட்டு 12 மணி வரைக்கும் தன் தாயின் தகப்பனை அடித்ததுனால என் பிள்ளையோட மரண அவஸ்தை 1 இல்லை 2 இல்லை, ஒவ்வொரு பார்ட்ஸாக போகுது. அடிக்கிறது கூட பெருசு கிடையாதுங்க. கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து அந்த பிள்ளைய ஆஸ்பத்திரியில் பரிதாபமா மறிக்கும் போது பார்க்குறோம் பார்த்தீங்களா, அது கட்லையும் மேலானது ஒன்றுமே இல்லைங்க.
அப்பா என்னை விட்டு போயிடாதீங்க, அப்பா என்னை விட்டு போயிடாதீங்க, அம்மா என்னை விட்டு போயிடாதீங்க. அந்த சூழ்நிலைக்கு மத்தியிலையும் ஒரு சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்பா என்னை விட்டு போயிடாதீங்கப்பா, அம்மா என்னை விட்டு போயிடாதீங்கப்பா, அப்பா என்னை விட்டு போயிடாதீங்கப்பான்னு கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா மறையுது. ஒரு தாய் பிறக்கும் போது எவ்வளவு சந்தோஷப்படுறோமோ, இறக்கும் போது அந்த பிள்ளைய பார்க்க முடியாம ஆயிட்டு இருக்கு. கண்ணு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறையுது. தாய்க்கு முன்னாடி அப்படியே மறைஞ்சு அப்படியே உயிரை விட்டு காலை தூக்கி பார்க்குறாங்க, கை தூக்கி பார்க்குறாங்க. செயலிலங்க போனது. இந்த காலம் இந்த கையும் நல்லா இருக்கு, இந்த கண்ணில் இருந்து இவ்வளோத்துக்கும் செயலிலங்க போச்சு. அவ்வளவும் பார்த்துட்டு என் பிள்ளை போச்சு, என் பிள்ளை போச்சு, ஏன் ஏன் எத்தனையோ வேதனை வாங்கலாங்க. ஆனா பிள்ளை கண்ணு முன்னாடி பரிதாபமா போறத மாத்திரம் நம்மள வாங்க முடியாதுங்க. அதை வாங்கிட்டு பரிதாபமா நிக்கிறேன். என் பிள்ளை போயிடுச்சு, என் பிள்ளை போயிடுச்சு கதை. அப்படியே பைத்தியம் முடிச்சு அந்த இடத்தையே ரெண்டாக்குறேன். ஒண்ணுமே தெரியல, உலகம் தெரியல, இருட்டா இருக்கு. இவனை எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னால வாழ முடியாதுப்பா, என்னால வாழ முடியாது, என்னை கொண்டு போயிருங்கப்பா. என் பிள்ளை முன்னாடி போகுது, என் பிள்ளை என்னை விட்டு போகுதுப்பா, அப்பா என் பிள்ளை என்னை விட்டு போகுது, என்னால என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு அந்த இடத்தையே சுத்தி சுத்தி பைத்தியமான சூழ்நிலையில இருந்தேன். கணவருடைய சத்தம் கேட்கல, கூப்பிட்றாங்க, கணவருடைய சத்தம் கேட்கல, டாக்டருடைய சத்தம் கேட்கல. பைத்தியம் முடிச்சு சுருண்டு போய் படுத்து கிடக்கும் போது ஒரே ஒருத்தருடைய சத்தம் மட்டும் என்னை நேசித்த ஒரு சத்தங்க. என் தாய் தகப்பன் வரல, என் பிள்ளை பிறந்தவுடனே, என் பிள்ளை மறைச்ச உடனே நான் மறைச்சு போயிருந்தா என் பெற்றவங்க பார்த்துருக்க முடியுமா? எப்போ வராங்க? 5 மணிக்கு வராங்க. உயிருக்கு போராடிட்டு வெளியிலும் போக முடியல, உள்ளேயும் போக முடியாம தவிச்சு சுத்திட்டே இருக்கிறேன். அப்பதான் என் மகளேன்னு ஒரு சத்தம் கொடுத்தது. அந்த சத்தத்தை கேட்டவுடனே யாரோ நீ கூப்பிட்றாங்களே இப்படியே வரைஞ்சிட்டு வெளியில ஓடுற ரோட்ல பைத்தியம் முடிச்ச மாதிரி. ஏன்னா அப்படியே பைத்தியம் முடிச்சு ஓடுறேங்க. காரு போறது தெரியல, பஸ் போறது தெரியல, பைக்கு போறது தெரியல, எதுவுமே தெரியல. ஆனா சத்தம் மட்டும் கூப்பிடுது, அப்பா என்னை கூப்பிடுறீங்களாம்மா, அப்பா என்னை கூப்பிடுறீங்களாமான்னு. அந்த சத்தத்தை கேட்டு ஆஸ்பத்திரியில இருந்து சர்ச்சுக்கு ஓடுறேங்க. சர்ச்சுக்கு வந்து நின்றேன். சர்ச்சில் வந்து உட்கார்ந்த உடனே அந்த சத்தம் நின்றுச்சு. அப்பா என்னை கொண்டு போறதுக்கு வரீங்களாப்பா, என் பிள்ளைங்க விட்டு போயிடுச்சுப்பா, இது யாருக்காக வாழ்றது, எதுக்காக வாழ்றதுன்னு தெரியலையே, அன்பு கிடைக்கலையே, பாசம் கிடைக்கலையே அப்படின்னு அழுதுட்டு அப்பாட்டக்கு மன்றாடி கேட்குறேன், என்னை கொண்டு போயிருங்கப்பா, என் கணவருக்கு இனிய அன்பு கிடைக்க முடியாதுப்பா, என் பிள்ளைய மறக்க முடியாதுப்பா. கண்ணு முன்னாடியே பரிதாபத்தோட அப்படியே நின்று ஓடி நிற்கிறேம்மா. அப்பா இல்லை, அம்மா இல்லை, எல்லாரோடைய அன்பு இல்லாம போடுதுப்பா. நீ எனக்கு உயிர் கொடுத்தவரு, என்னை காப்பாத்துப்பா, என்னை கொண்டு போயிருங்க, என் பிள்ளையோட கொண்டு போகணும்னு சொல்லிட்டு கதறி அழுது முடிச்சேன். அப்பா சொன்னாரு, மகளே நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் கேளுமா அப்படின்னாரு. அப்பா சொன்னாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன யாருப்பா? நான் என்ன தப்பு செஞ்சேன்பா? நான் என்ன பாவம் பண்ணேன்? அன்புக்கு தானப்பா ஏங்கினேன், ஆனா எங்கேயும் கிடைக்கலையே.
இந்த அன்புக்கு சொந்தக்காரன் நீ தானப்பா அப்படின்னு கேட்கும்போது அப்பா சொன்னார், இது எல்லாத்துக்கும் காரணம் யாரும் இல்லை, உன் கணவருடைய எண்ணம் தான் அப்படின்னாரு. என்னப்பா சொல்கிறீங்க? அடித்து நொறுக்கும் போது கூட வாங்கினேன். இன்னைக்கு என் புள்ள பரிதாபமா ஆஸ்பத்திரியில் கிடக்குதுப்பா, தூக்கிட்டு கூட வரலப்பா. இப்படிப்பட்ட கணவர் அன்பம் கொடுக்கல, சொத்தை இழந்த, பொண்ணை இழந்த, பொருளை இழந்த, எல்லாத்தையும் இழந்தேன், அன்புக்கும் கொடுக்கலையேப்பா அப்படின்னு கதறினேன். அப்பா அவர் சொன்னார், மகளே, நான் குத்தனவனை நேசித்தேன், மறுதளிச்சவனை நேசித்தேன், காட்டி கொடுத்தவனை நேசித்தேன். மறுதளிச்சவனை என் சிநேகிதனே, காட்டி கொடுத்தவனே என் சிநேகிதனே, மறுதளிச்சவனை அப்படி தேடி போய் என்னை நேசிக்கிறாயான்றாரு. இப்படிப்பட்ட அன்பு குத்துனவனை கூட அவருடைய ரத்தம் போய் என்ன செஞ்சுது, அவரை சுகப்படுத்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு அன்பு ரோமர் 5:5 என்னுடைய ஆவியின் ரத்தம், அந்த பரிசுத்த ரத்தம் உன் மேலே ஊற்றப்பட்டதுனால உன் கணவரை மன்னிமா அப்படின்னாரு. இவ்வளவுக்கு மத்தியில் மன்னிக்க முடியுமா பிரியமானவர்களே? என் பிள்ளைய துடிக்க மறிச்சு போச்சு. இதுக்கு மத்தியில் நான் அவருக்கு மன்னிப்பு கொடுக்க முடியுமா? அந்த கணவரை நேசிக்க முடியுமா? அந்த அன்பை நேசிக்க முடியுமா? என் பிள்ளை நான் உயிருக்கு உயிராக நேசிச்சேன். என் பிள்ளை என்னை விட்டு போனது, சொத்து போனது, பொருள் போனது, எல்லாமே போனது. ஆனால் நான் எப்படி என் கணவரை நேசிக்க முடியும்? எனக்கும் அப்பாவுக்கும் ஒரே வாக்குவாதம், நான் நேசிக்க முடியாதுப்பா. அவர் செஞ்ச ஒவ்வொரு காரியமும் அடித்து துன்புறுத்துறது தான். அந்த பையனை அப்படியே சட்டையை பிடிச்சி தூக்கி உள்ள பாத்திரமுக்குள்ளே போட்டுருவாரு. அப்படி நாங்கள் என்ன பார்த்து செஞ்சோம்? என்ன தப்பு செஞ்சோம்? எங்களை ஏன் பிடிக்காம போனது? எங்களை யாருக்குமே பிடிக்காம போனது? நீங்கள் மட்டும்தானே என்ன நேசிச்சிங்க. இப்போ எனக்கு பதில் சொல்லுங்கப்பான்னு சொல்லி ஆதரேன். அப்போ தான் அப்பா சொன்னார், மகளே, குத்துனவனை நேசிய மகளே, மறுதளிச்சோன்னே என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு பேதுருவை பார்த்து. காட்டி கொடுத்தவன்ட்ட என் சிநேகிதனே அப்படிங்கிறார். இப்படிப்பட்ட அன்பு உன் உள்ளத்தில் ஊற்றப்பட்டதுனால நீ மன்னிக்க முடியும் மகளே அப்படின்னாரு. சரி, நான் மன்னிக்கிறேன்பா. நான் மன்னிக்கும் போது நான் பிள்ளைய கொடுத்தேன் பார்த்தீங்களா, துடிக்க கொடுத்தேன். நான் அதை மறக்கணும்பா. மன்னிக்கிறது, மறந்து போகிறது சாதாரண விஷயம் இல்லை. பிள்ளைய ஜீவனை அப்படி கண்ணில் அணுவாக பார்த்துருக்குறேன்பா. ஒவ்வொரு பாட்சாவும் போனதுப்பா, அது என் கணவர்னால தானே. அப்புறம் எப்படி மன்னிக்க முடியும் அப்படின்னு? நீ மன்னிக்க முடியும் மகளே. ஏன்னா நான் என்னுடைய ஆவியை உனக்குள்ளே நான் ஊற்றப்பட்டிருக்கு. நீ மன்னிக்க முடியும் அப்படின்னாரு. சாதாரண விஷயம் இல்லைங்க. சிலுவையில் தொங்கும்போது அக்வரை அப்படியே அப்பாவை பிச்சு எடுக்கும்போது, எல்லாத்தையும் நொறுக்கி எடுக்கும்போது 17 முற்கள்ங்க தலையில். ஒரு தலைவலி வந்துச்சுன்னா நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் 17 முற்களும் அவரை குத்தி கொண்டு இருந்துச்சு. ஏன் தெரியுமாங்க? நம்ம குறுக்குன்னு இருக்குமா போகணுன்னு ஒரு காலத்தில் சாபத்தை வாங்கினது அந்த முள்ளு தாங்க. அப்பாவுடைய கிரீடத்தில் தலை பஞ்சு போல் இருந்துச்சாங்க. அவருடைய தலை காகத்தை போல் இருந்துச்சாங்க, சுறுசுறுலா கருப்பாக இருந்துச்சான். இப்படிப்பட்ட தலையில் 17 முற்களும் குத்தி இருந்துச்சுன்னா அப்பா செதஞ்சு போன நேரத்துலேயும் கூட ஏசி 53 தன் வாயை திறவாது இருந்தார்னு. ஏன் வாயை திறக்கலை தெரியுமாங்க? நம்மளை நேசிச்சதுனால தாங்க, நம்மளை அன்பு கூறினால தாங்க. நமக்கு சொந்தக்காரங்க உலகத்தில் யாருமே கிடையாதுங்க. ஆனால் அந்த முள்முடி நம்மளை நேசிக்குதுங்க, அந்த ரத்தம் நம்மளை நேசிக்குதுங்க. அது நமக்காகவே ஜீவனை கொடுத்து நமக்காகவே மறித்து இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறாருங்க. அவர் நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இல்லை, சமாதானம் உண்டு பண்ண ஆக்கணைய அவர் மேலே வந்ததுனால தான் இன்னைக்கு குடும்பமாக சமாதானமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர் சமாதானம் இல்லைன்னா இன்னைக்கு உலகத்தில் பாருங்கள் எத்தனையோ இடங்களில் பார்த்தீங்கன்னா சமாதானம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு நம் தேவன் சமாதானத்தை ஆக்கணையை அவர் ஏற்றுக்கொண்டதுனால இன்றைக்கு வரைக்கும் சமாதானத்தின் பிள்ளையாக நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க. ஒரு நேரம் சண்டை போட்டாலும் அடுத்த நிமிஷம் சமாதானம் வந்து நம்ம மகிழ்ச்சியாக இருக்க வைக்கிறாருங்க. எப்படி தெரியுமாங்க? அவருடைய அன்பு மட்டும்தாங்க. இந்த அன்பு உன்னை மன்னிக்க முடியும் அப்படின்னாரு. நான் மன்னிக்கிறேன்ப்பா. எனக்கு என்ன செய்வீங்க? எனக்கு என்ன பண்ணுவீங்க? என் கணவர் எனக்கு கொடுக்கக்கூடாத ஒரு அன்பு இந்த உலகம் கொடுக்காது.
அப்போ ஆண்டவரை கேட்டவுடனே நீ மன்னிச்சு பாரு மகளே அப்படின்னாரு. நான் மன்னிச்சு பார்த்தேன். என் கணவர்கிட்ட கிடைச்ச ஒரு அன்பு இருக்கே இந்த உலகத்தில் யார்ட்டையும் கிடைக்கலங்க, இன்றைக்கு வரைக்கும் கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு அன்பு. எவ்வளோ முரடனாக இருந்தாலும், எவ்வளோ ஒரு கோபமாக இருந்தாலும், என் கணவர்கிட்ட எங்கள் அப்பா பிச்சை ஊற்றின அந்த ரத்தத்தினால தாங்க எனக்கு இந்த அன்பை பெற்றுக்கொண்டு ஓடுறேன். இந்த உலகத்தில் இந்த அன்பு கிடைக்காதுங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட மட்டும்தாங்க அந்த அன்பு கிடைக்கும். அந்த அன்பு என் கணவர்கிட்ட ஊற்றப்பட்டு என்னை அப்படியே நான் இப்போ என்ன சத்தம் போட்டாலும் சரி, என்ன அடித்தாலும் சரி, என்ன நான் உதைச்சா கூட என்னை தூக்கி சுமக்கிறது என் ஆண்டவருக்கு அடுத்தது என் கணவர் மட்டும்தாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட மட்டும்தாங்க. நீ நம்ம நினைக்கலாம் என் கணவர்கிட்ட அன்பு இல்லை, என் பிள்ளைகள்கிட்ட அன்பு இல்லை, என் உற்றோர் உறவினர்கள்ட்ட அன்பு இல்லை அப்படின்னு நினைக்கலாம். பிரியமானவர்களே, எருசலேம் குமார்த்திகளே, நீ எனக்காக அழுகாத, உனக்காகவும் பிள்ளைக்காகவும் அழுது சுபிக்கி கண்டிப்பாக அந்த அன்பை விட்டுருவேன் அப்படின்னு அப்பா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்குறாங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்குங்க. அப்படிப்பட்ட ஒரு அன்பு என் கணவர்கிட்ட ஊட்டப்பட்டதுனால இன்றைக்கு வரைக்கும் என்னை தூக்கி சென்றுட்டு இருக்கிறாருங்க. ஆமென், அல்லேலூயா. நான் எந்த அன்புக்காக ஏங்கினனோ, என் பிள்ளையை நான் மறக்கணும்னு நினச்சனோ, அது எல்லாமே எனக்கு கணவராக மட்டும் இல்லைங்க, என் பிள்ளையாகவே இருந்து எனக்கு என்னை நடத்தி காமிக்கிறாருங்க. என் பிள்ளை எனக்கு டேவிட் சுற்றி சுற்றி வருவானே அதை மறக்கடிக்கிறதுக்கு என் கணவர் என்னை அப்படியே மறக்கடிச்சிட்டே இருந்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் நான் ஏதாவது ஒரு யோசனை இருந்தால் டக்குன்னு என்னை மறக்கடிக்கிறதுக்கு என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இன்னைக்கு என்னமா சத்தியத்தை வார்த்த, என்னமா படித்த அப்படிம்பாரு. அப்படியே நான் மறந்து தன்னை ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு கூட சந்தோஷமாக வாழ்வேங்க. அப்படிப்பட்ட ஒரு அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட வந்தது. அப்படியே என் கணவர்கிட்ட ஊட்டப்பட்டு இன்றைக்கி நான் என் கணவரோட நான் என் பிள்ளைங்களோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேங்க. மூத்த மகன் பேச முடியாமல் ஊமையாக இருந்தது. அது எப்படி பேசிச்சு அப்படின்னா, சின்னதை அடக்கம் பண்ணுற வரைக்கும் அது பேசவே இல்லைங்க. சின்னதை அடக்கம் பண்ணுற வரைக்கும் பேசலை. சின்னதை அடக்கம் பண்ணுற வரைக்கும் பாஸ்ட் வீட்டில் இருந்துச்சு. பாஸ்டம்மா தட்டி எழுப்புறாங்க, ஐயா அவங்க போய் அடக்கம் பண்ணுறாங்க, நான் அடக்க ஆராதனைக்கு போகணும், நீ எந்திரின்னு அவன் எந்திரிக்கவே இல்லைங்க. அடக்கிட்டாங்க, அடைச்சி மூடிட்டாங்கன்னு சொன்னோடனே இவனை ஆண்டவர் எழுப்பி விட்டாருங்க. ஆண்டவர் சொன்னார்னா ரெட்டிப்பான ஆசீர்வாதம் நான் உனக்கு தருவேன்னு சொல்லிட்டாருன்னா அவர் நிச்சயமாக தருவாருங்க. ஏன் தெரியுமா? நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுங்க. கண்ணீரோடு விதைச்சிருக்கலாங்க, எத்தனையோ காரியங்களுக்காக நம்ம கண்ணீர் விதைச்சிருக்கலாம். ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்ட மாதிரி எங்களுக்கு ஏதாவது விதைக்கணுமா? இல்லைங்க, அப்படி இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் கண்ணீரை எத்தனை நாள் இந்த இடத்துல செஞ்சுருக்கீங்களோ அத்தனை நாள் கண்ணீருக்கும் அவர் பதில் நிச்சயமாக கொடுப்பாருங்க, நிச்சயமாக கொடுப்பாரு. ஏன் அப்படின்னா அவர் மட்டும்தாங்க நேசிக்க முடியும், அவர் மட்டும்தாங்க நம்மளோட உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியும், அவர் மட்டும்தாங்க அன்பை புரிஞ்சுக்க முடியும், அவர் மட்டும்தான் நம்மளை நேசிக்க முடியும். உலகத்தில் யாருனாலும் நேசிக்க முடியாதுங்க, உலகத்தில் யாருனாலும் நேசிக்க முடியாது. நேசிக்க முடியாத ஒரு அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க. அந்த அன்பை பெற்றுக்கொண்டு என் பிள்ளையும் ஆண்டவர் கொடுத்தாரு. வாய் நல்லா பேசுது, இன்னைக்கு நிறுத்துன்னு சொன்னால் கூட நிறுத்தாது, அந்தளவுக்கு பேசிக்கிட்டே இருக்குது. அப்பா ஊன்னு சொன்ன பிள்ளை இன்னைக்கு பேசிக்கிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கு திருமணத்தை முடிச்சு வைப்பணும்னு சொல்லி திருமணத்தையும் கர்த்தர் கொடுத்தாரு. அது எனக்கு டேவிட்டாகவே மாறிச்சு. என் மருமகளில் என் மகனை நான் விதைச்சதை அந்த மகன் எனக்கு திருப்பி கர்த்தர் என் மகனுக்கே மகளாக கொடுத்து என்னை இன்றைக்கி வரைக்கும் சந்தோஷமாக வச்சுருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் நான் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டுருக்கேன், இன்றைக்கி வரைக்கும் நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன். நான் ஒரே ஒன்று தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே ஒன்றே ஒன்று தான், என் கணவர் கண்ணை மூடும்போது நானும் சேர்ந்து கண்ணை மூடணும். ஏன்னா அந்த அன்பு திருப்பியும் போயிடக்கூடாது. அந்த அன்பு ஊட்டப்பட்டதுனால தாங்க, அவர் தாழ்த்தினால தாங்க இன்றைக்கி இந்த வாரத்தில் வந்து என் கணவர் பேச வைக்க முடியுது. கணவர் தாழ்த்தினால மனைவி குறைஞ்சி போகிறதில்ல, விட்டு கொடுத்ததில்ல. மனைவி தாழ்த்தினால கணவன் விட்டு கொடுத்து போனதில்லை. எப்போதுமே யாருமே விட்டு கொடுத்து போனதில்லைங்க, விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதில்லை. அப்படி தான் எனக்கு அப்பா சொல்லி கொடுத்தாரு. என் கணவர் விட்டு கொடுத்ததுனால தாங்க இவ்வளோ அன்பை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய அன்பை நான் இவ்வளோ அன்பை சொல்ல முடியுது. அதுக்கு காரணமே அப்பா மட்டும்தாங்க. ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஒரு நிமிஷம்ப்பா. அல்லேலூயா, கர்த்தருக்கு நன்றி. அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா? இயேசு உயிரோடு இருக்கிறதுக்கு நம்மளாம் சாட்சி, ஒரே குடும்பம். ஆமென், அல்லேலூயா. நம்மளாம் ஒரே குடும்பம், தேவன் உயிரோடு இருக்கிறார். அப்பாட்ட கொடுக்குற ஒரே ஒரு கேள்வியை கேட்டுட்டு கர்த்தர் பணிந்து குனிந்து தாழ்மையாக நான் கேட்க விரும்புகிறேன். இயேசுக்காக அப்பா அருமையான ஊழியத்தை பெருக பண்ணியிருக்கிறாரு.
இன்னும் இயேசுவுக்காக ஏதாவது செய்யணும். ஆமென். ஒன்றுமில்லாத முரடை, ஒன்றுமில்லாத வாழ்க்கை சொல்ல முடியல, அவ்வளவு மோசமான என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி இன்னைக்கு அவருக்கென்று பயன்படுத்திகிட்டு இருக்கிறாரு. என் வாழ்க்கையே மாற்றினவர். அதாவது என் வாழ்க்கை பிரயோஜனமே இல்லாத வாழ்க்கை, மண்ணு குப்பை சாக்கடை, அவ்வளவு மோசமான என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றியிருக்கிறாருன்னா, ஏன் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்ய மாட்டாரா? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு மகிமையான ஊழியத்தை கொடுக்க மாட்டாரா? இந்த சபையில் 5 வகை ஊழியம் இருக்கு. தனியாக போய் செய்யக்கூடாது. உயிர் கொடுத்த இந்த சபை ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச இடம். அது கர்த்தர் ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச இடம். இந்த இடத்துல 5 வகை ஊழியம் இருக்கு. அந்த ஊழியத்தை அப்பா மூலியமா, வேற யார் மூலியமா கேட்காதீங்க. அவர் தான் உங்களை பெற்று எடுத்துருக்கிறாரு. இவர் மூலியமா கொடுத்த கர்த்தர் ஊழியத்தை இந்த திருவாரூரே ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும். அல்லேலூயா, மனம் திரும்பணும். அநேக ஆத்துமாக்கள் இந்த சபை லட்சமா கோடியா பெருகணும். அல்லேலூயா, ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் நம்ம ஆசீர்வாதமா மாறணும். ஆமென். கர்த்தருக்கென்று ஏதாவது செய்யணும். அல்லேலூயா. காரணம் சொல்லக்கூடாது. எனக்கு ஊனமாக இருக்குது, எனக்கு தலைவலி, எனக்கு படிக்கலை, எனக்கு சாப்பாடு இல்லை, எனக்கு வீடு இல்லை, எனக்கு வாசல் இல்லைன்னா அப்பாட்ட சொல்லக்கூடாது. அப்பாவுக்கு அது பொருந்தவே பொருந்தாது. அல்லேலூயா. எது இருக்கோ இல்லையோ அதான் சொல்லப்பட்ட வார்த்தை. ரோமர் 8:36, 37, 38 முதலே சொல்லப்பட்ட வார்த்தை. என்ன இருக்கோ இல்லையோ இந்த உலகத்தில் உயிரை கொடுத்துருக்கிறாருல்ல அவருக்காக. அல்லேலூயா. இந்த உயிரை அவருக்காக கொடுப்போம். அல்லேலூயா. எது இருக்கோ இல்லையோ என் இயேசுவுக்காக என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன் முடிவு பரியந்தம். இந்த இடத்துல இன்னும் பல இடங்களை உருவாக்கணும். ஆமென். இயேசுவுக்காக ஏதாவது செய்யணும். அல்லேலூயா. கர்த்தர் இயேசு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா? இயேசு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா? இயேசு உயிரோடு இருக்கிறதுக்கு நம்ம தான் சாட்சி. அல்லேலூயா.